இந்த பாட்டில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கடைசி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் அண்ணன் கால் பண்ணிட்டான். அண்ணங்கார் கால் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நான் என்னென்னா பிக் பண்ணணும்ல. ஸோ கட் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு சவுண்டே கேட்டிருக்கோம். கடைசியில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கள் அண்ணன் வந்துட்டு வராங்க. அதாச்சும் இங்கே வரான். அவனுக்கு லீவ் போல் இருக்குது. ஆனால் எனக்கு 20ஆம் தேதி தான் லீவ் சொல்லியிருக்காங்க. ஸ்லேட்டு மாதிரி இருக்குல்ல பார்க்க. இருங்க அப்போனா ஒரே ஒரு பிளாக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பில் பண்ணியாச்சு. வந்துட்டு பெட்ரோல் குறைக்க மைண்ட் பண்ணிடுச்சு. போன வழியே சொல்லிட்டேன். டிஎன்டி வச்சு படிக்க வச்சுட்டேன். ஓகே கிஸ் எப்படி இருக்குது? ஸோ இது வந்துட்டு ஹாலாக மாறப்போகுது. அதுக்கு நான் வந்துட்டு உட்டு தான் யூஸ் பண்ணி கட்ட போகிறேன். இந்த 64 பிளாக் இந்த 16 பிளாக் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த 15 பிளாக் இது ஒரு இதாக பிரிக்கணும். ஆமாம்ல இது ரூம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த கார்பெட்டில் வெட்டி ஆகணும். நான் இப்போ தான் ரூம்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வருது. ஸோ பெட்ரூமும் கட்ட போகிறோம் நம்ம. அது பெட்லாம் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி மட்டும் ரூம் மாதிரி கட்டி விட்டு அப்படியே அது பெட்ரூம்னு சொல்லிக்க வேண்டியதான். இவ்வளோ பெரிய மேன்ஷன். இந்த மேப் பேர் சொல்லிடுறேன். உட்லேண்ட் மேன்ஷன். இந்த பார்ட் பேர் சொல்லிடுறேன். இந்த சீரீஸ் பேர் உட்லேண்ட் மேன்ஷன் சீரீஸ். கடைசி வரைக்கும் எழுப்பி ஓகே இருங்க அப்படியே தூக்கிட்டு வரேன். இப்படியே வச்சா சரி ஓகே இப்படியே பார்ப்போம். இது எங்கள் வீட்டில் தான். இது ஒரு குட்டி வீடு. இது போய் நாங்கள் வந்துட்டு குவார்ட்டர்ஸில் இருக்கோம். டிப்பிக்கல் குவார்ட்டர்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குவார்ட்டர்ஸ் தான். எந்த குவார்ட்டர்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு ரூம் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பெட்ரூம் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இருட்டாயிடுச்சு இந்த ரூம் மட்டும், இந்த சைடு மட்டும். ஸோ லேண்டு போட்டே ஆகணும். ஏன்னா இந்த வீடே வந்துட்டு ஒரு ரெண்ட்டு கூட இல்லை. எல்லாமே இருக்குது. ஒரு சைடு கூட நான் வெண்ட் வைக்காம கட்டி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த குட்டியூண்டு ரூமை இதுதான். இது ஒரு வந்துட்டு பாத்ரூம்னு வச்சுப்போமா. ஓகேவா ஹாப்பர் வச்சுட்டு பாத்ரூம்னு வச்சுக்குவோம். ஓகே ஹாப்பர் வச்சுட்டு டாய்லெட் அப்படின்னு போட்டு வச்சுக்குவோம். ப்ரோ ஹாலுக்கு பக்கத்துலேன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். இது எல்லாமே ஒரு ரூம் கேஸ். இந்த ரூமு இதுக்குள்ளே வந்துட்டு இது டாய்லெட் வச்சு தான். அதான் என் பிளான். மிஸ்டர் சசி ப்ரோ வந்துட்டு அவர் வீடியோஸ் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் எர்த்து ப்ரோவும் அவங்க 2 பேருமே மைன்கிராஃப்டில் அவங்க 2 பேருமே இன்னும் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் தான் போடுங்க. ஜார்ஜ் கேமிங் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க கூட நீங்கள் யாராவது எஸ்எம்பி வேணால் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மைன்கிராஃப்ட்லாம் போடலான்னு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. பிளான் ஆக்சுவலி நான் முன்னாடியே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் பேர் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். ஒரு சில நிறைய பேருக்கு தெரியும். அந்த சேனல் பேர் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா. ஸோ வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டுருந்தேன். அப்போயும் நான் வந்துட்டு மிஸ்டர் எர்த்து ப்ரோவோட இதுதான். அவங்க பையனும் ரோப்ளாக்ஸ் விளையாடுவாங்க. செம்மையாக இருக்கும் கேஸ். ஃபேன் ஆஃப் எர்த்து ப்ரோ. நான் வந்துட்டு கேஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்துட்டு என்னை பற்றி ஒரு தரமாக இருக்கும். ஹீரோ அப்படிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதை எடிட் வந்துட்டு நான் பண்ணலை. ரோப்ளாக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரோப்ளாக்ஸில் ஒரு சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு ரோப்ளாக்ஸ் ஆடவே பிடிக்கல இப்போ. ஏன்னா எல்லாம் பிரெயின் ட்ராட்ஸு. நீ ஏன் பிரெயின் ட்ராட் பண்ணலாம். எங்கள் கிளாஸில் நாங்கள் 3 பேர் மட்டும் பிரெயின் ட்ராட் பண்ணாங்க. இப்போ நான் எதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணேன்? ஓகே 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 நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். 57 கிளாஸ் வச்சுருந்தேன்.
எல்லாம் அப்படியே 87 கிளாஸ் வந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சாண்ட்லாம் போட்டு சூப்பராக ஓகே டெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தேன். 64 ஒரு டஜன் வச்சுது. அதாச்சும் நான் 64 சாண்ட் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இது. இப்போ நம்ம இன்னொரு ரூம் கட்ட ஆரம்பிப்போமா? ஒரு ரூமுக்கே டைம் ஆகிடுச்சு. கரெக்ட். ஆனால் ரைஸ் இப்போ நான் வந்துட்டு இந்த ரூம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அதுக்கு இங்கே வரைக்கும் கட் பண்ணணும். இந்த மாதிரி தான். ஐயோ நான் என் வாய்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்லாம் வாய்ஸ் ரிவீல் பண்ணி விளையாடி இருந்துருக்கு. ஓகே இது உங்கள் கைஸ் உங்களுக்கு ட்ரீட் கைஸ். ஓகேவா? ஒரு எவ்வளோ தூரம் வரைக்கலாம் அது வரைக்கும் அது ஒரு ரூம் வச்சுட்டு இதுதான் மெயின் ஹாலு. அப்புறம் அது வந்துட்டு வருது முகேஷ். ஓகேவா? இப்போ தான் என் வாய்ஸே வருது. ஆனால் எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது. நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு வீடியோ போட்டுருது அதுக்குள்ளேங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருங்க கைஸ் நம்மளுக்கு பிளாக் இந்த விட்டு தேவைப்படுது. ஒன்று விட்டுட்டுக்கலாம். இந்த ரோ ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கு இருங்க ஸ்டெப்ஸ் இடிக்கிறா. இல்லை வந்து இடிக்கிடுப்பா இடி. அப்போ நம்ம இது வரையும் வச்சு ரூம் வச்சுக்கலாம். இடிக்குது கைஸ். ஸோ ஒன் கார்பெட் தேவைப்படுது. இது பாக்கா பாக்கா சாசி பாக்கா. I know Kaka is. How many Kaka's fans are here? இனிமேல் நான் இந்த வாய்ஸ் தான் பேச போகிறேன். அந்த மசாலா வாய்ஸே இல்லை. இப்போ நான் இந்த வாய்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு ஃபுல்லாகவே என் நார்மல் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோனா ஒரு வீடியோவும் அவ்வளோ நேரம் நீங்கள் என் வாய்ஸை ரிவீல் பண்ணி கேட்டுக்கணுன்னா நீங்கள் அதுக்கே வந்துடுவீங்க. ஓ நெதரைட் பிளாக் போன வீட்டில் ஒரு கிறுக்குத்தனமான இதை பண்ணியிருப்போம். அதாச்சும் நெதரை போர்ட்டல் ரெடி பண்ணலான்னு பார்த்துப்போம். நெதரைட் போட்டு இல்லை நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரில. போட்டு பார்த்தா ஃபயர் தான் ஆச்சு. என் கார்பெட்டில் ஒன்றும் ஆகலை. அது வந்துட்டு நான் நினச்சிட்டேன் இதுக்கு மேலே ஒரு வீடியோ வந்துட்டு கட்டி போயிடும்டா. இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல பண்ணி விட்ருவோம். நம்ம ஃப்ரெண்ட் நம்ம பர்வேஸ் தானே கிழிஞ்சி கண்டுச்சிட்டாமா வீட்டுக்குள்ளே வரும் வயசு. ஆனால் இவங்க டாப் டோர் ரெடி பண்ணி அதான நல்ல இதாக டாப் டோர் போச்சு. இது தேவைப்படும். ஓகே இந்த ட்ராப் டோர் இங்கே வச்சு இப்போ கவர் பண்ணிட்டோம்னா அதுதான் ட்ராப் டோர் ரெடி. இப்போ நம்ம இதை வச்சு தேவையான போது திறந்துக்கலாம், தேவையில்லாத போது மூடிக்கலாம். அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் அண்ணன் 15 தேதி வராதான் கைஸ். எனக்கு ரொம்ப சோகம் சொல்ல மாட்டேன். அவனை வச்சு நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வாடா 2 பேர் சேர்ந்தே பில்ட் பண்ணலாம் அப்படின்னுவேன். ஆனால் என்கிட்ட ரிலீம்ஸ் இல்லை. அது காசு கொடுக்க 100 கொடுக்க மாட்டாங்க. 100 கொடுக்குறதுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோதான் இல்லை கைஸ். ஹோல் ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க ரொம்ப கக்கா பாக்கா சாசி பாக்கா. நம்ம எவ்வளோ பெரிய ரூம் கட்ட போகிறோம்னா பெட்ரூம்லாம் கொஞ்சம் பெருசாக தான் கைஸ். நான் போனதே சொல்லியிருப்பேன் இங்கே ஒரு டாய்லெட் மாதிரி வச்சு ஹாப்பர் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒயிட் கலர் வச்சு பண்ணிக்கலாம். பிளாக் கலர் டைட் மாதிரி சில்வர் டைட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சில்வர் டைட் மாதிரி ஹாப்பரை வச்சு பண்ணிட்டு உட்காரலாம் முடியாது. சும்மா அழகு வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ பண்ணலாம் ஓகே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஓகே இப்போ கைஸ் ஸோ இப்போ டக்குன்னு இதெல்லாம் எழுப்பாயிருந்துன்னு சொல்லுவோம். ஓகே எழுப்பிட்டுருக்கோம். அது வந்துட்டு அப்புறமா டோர்லாம் வைக்க ட்ராப் டோர் வச்சு ஒரு மாதிரி கம்மி
கைஸ் எனக்கு ஒரு இப்போ தான் ஐடியா வருது. நம்ம வீட்டிலலாம் என்ன இருக்கும்னா இது இருக்கும்ல கபோர்ட் இருக்கும்ல கைஸ், கபோர்ட் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நான் பண்ணுறேன். இதுதான் பக்கத்தில், ஏன்னா ஸ்டேர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துலேயே இருக்குது ஸ்டேர்ஸ் கிழிஞ்சிரு ப்ரோ. ஐயோ இதுமா இப்போ வந்துட்டு என்னால் நடுவில் ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டேர் நடுவில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டேர்ஸ் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. வந்தாலும் உள்ளே வரட்டும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது பெட்ராக் தெரியும், அதுதான் பிரச்சனை. பெயிண்டிங்ஸ் வச்சு மறைச்சிடலாம், ஆனால் மேலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே நான் டோர் வைப்பேன் இப்போ கைஸ்? பிளான் கேன்சல் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு பிளாக்கு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பிளான் வந்துட்டு இப்படி போகும், மோசமும் போகும்னு நினைக்கல. நான் அப்படி வந்து இப்படி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரே ஒரு பிளாக்கு கீழே விட்டு தான் மோசம் போய்ட்டு வந்துச்சுன்னா டியூடு மாதிரி ஆகிட்டு. பிளான் போட்டு கொஞ்சம் கீழே தான் வச்சேங்க, ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக போகுன்றது எனக்கு தெரியாது. மறந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே 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 கைஸ், ஓகே ஓகே. லேண்டரே மறைஞ்சிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு பிளாக்கு தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் கார்பெட் எடுத்து கார்பெட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு கார்பெட் பண்ணுவோம் கூட கைஸ். ஒரு 1 hour இருந்துச்சு. நான் ஏன் இந்த ஃபஸ்ட் பிளாக்கில் எதனால் போடலன்னா போடணுன்னு தான் பார்த்தேன். பட் நான் வந்துட்டு இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கட்டின மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு நீடே இல்லை. ஓகே, அதனால் எடுத்துக்கிட்டு பிளான் எடுத்துகிட்டு போட்டு பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் பிளான் போட்டிருக்கேன். அந்த ஹோல் எதுக்காக பண்ணுறீங்க? நான் வந்துட்டு ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு, ஒரு ஹவுஸ் பண்ணாலும் பண்ணிவிட்டு எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை வந்துருச்சுன்னு டக்குன்னு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஹோலாக இருக்குது. என்ன பண்ணால் வீடு கட்டுறதுக்கு முடியாது. அப்போயே யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா பண்ணுறது. அந்த அர்ஜென்ட் வேலையே இதையும் போட்டு மைன்கிராஃப்ட் போட்டு கொலப்ஸ் ஆகுது. இதெல்லாம் என்ன நடக்குது? சாட்டர்டேயில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சாட்டர்டே வீடியோ பண்ண முடியாது. இப்போ நான் வீக்லியாச்சும் வீடியோ பண்ணலாமான்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா வீக்லி நான் சோம்பேறி ஆகிடுவேன். நான் வீக்கெண்ட் ஆனாலே சோம்பேறி. அப்புறம் எனக்கு வின்டர் பிரேக் விட போகிறாங்க. ஸோ வின்டர் பிரேக்கில் நான் படிக்கணும் செய்யணும். எக்ஸாம்ஸ் ஆர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோவே போட மாட்டானுங்க ப்ளீஸ். நம்ம கக்காஷின்னு பேர் வச்சுருக்கலாம் கைஸ். நம்ம தோஸ்து கக்காஷின்னு வச்சுருக்கலாம். இப்போயும் மாட்டுது ப்ரோ. இருங்க கைஸ், நான் வந்துட்டு ஒரு 5-6 பிளாக் விட்டு தான் கட்டணும் போல இருக்கு, மாட்டுது. ஓகே, போய் ஒரு மார்க்கிங் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஒரு மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். இங்கே தான் போகணுன்னு மார்க்கிங் போட்டு வச்சுட்டேன். இப்போ சிம்பிள் லைட்டாக இடியுது, அதுவும் பிரச்சனை. எனக்கு லைட்டாக கூட இடியும் விடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும் வீடு, ரூமு பர்ஃபெக்டாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிளாக்குக்கும் வெட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த பிளாக் மட்டும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம் ரைட்டு. இந்த பிளாக்கு இந்த பிளாக் ரைட்டா? ஆமாம் கைஸ், இந்த பிளாக் வரைக்கும் வெட்டி பார்த்துருவோம். இல்லை கரெக்டாக ஓகே, இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை ப்ரோ, ட்ரை பண்ணிவிட்டு இன்னும் நான் நெதரைட்லாம் கவர் பண்ணணும். எனக்கு அப்படியே இதை கவர் பண்ணி விட்றேன். பண்ணியாச்சு. பிக்கெக்ஸ் வச்சுட்டு போனால் இன்னும் ஈஸியாக டக்குன்னு ஆகிடும். ஓகே, இப்போ இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணு. வருதா? வரல. சூப்பர். இருங்க, நம்ம மேலே ஒரு பிளாக் போட்டு வந்துடுறேன். அசிங்கமாக தெரியும். பண்ணியாச்சு, அவ்வளோதான். எல்லாம் ஓகே.
ஆனால் என்ன இத்தனோண்டு ரூமாக இருக்கே ப்ரோ, சைஸு கம்மியாயிடுச்சு. ஆனால் 15 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ சத்தியமாக. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போக போல இருக்குது. நான் இப்போதைக்கு இந்த இதை மட்டும் டக்குன்னு கட்டி முடிச்சுட்டு டைம் லாப்ஸில் போட்டு விட்டுட்டுமா, இல்லை ஸ்டாப் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்